Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். இப்போ வந்து நம்ம Principles of Inheritance and Variations சாப்டரோட Fast and Furious revision கடகடன் பார்க்க போறோம். Very important things மட்டும் தான் பார்க்க போறோம். So laws of segregation, this is very important. According to the law of segregation படி alleles do not show any blending. எப்பவுமே alleles வந்து மிக்ஸ் ஆகாது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா கேபிட்டல் T ஸ்மால் t இருக்குன்னா இந்த கேபிட்டல் T ஸ்மால் t ரெண்டும் மிக்ஸ் ஆகாது. ஜோடியாக இருக்கலாம், ஹெட்ரோசைகஸ் கண்டிஷனில் இருக்கலாம், பட் ரெண்டு அல்லிலும் ஒன்றுக்கு ஒன்று மிக்ஸ் ஆகாது. ஸோ do not show any blending and both characters are recoveredனா திருப்பியும் அது தனித்தனியாக பிரிஞ்சிடும். As such in the F2 generation through one of these is not visible in F1 generation. அதாவது though F1 generationல கேபிட்டல் T ஸ்மால் Tல கேபிட்டல் T டால் ஸ்மால் T டுவார்ஃப் ஸ்மால் டி எக்ஸ்பிரஸ் ஆகாது, டால்னஸ் மட்டும் தான் எக்ஸ்பிரஸ் ஆகும். ஒன்று மறைஞ்சிருந்தா கூட F2 ஜென்ரேஷனில் கேமிட் ஃபார்மேஷன் பண்ணுறதுனால உங்களுக்கு ரெண்டு கேரக்டருமே எக்ஸ்பிரஸ் ஆகும் F2 ஜென்ரேஷனில். F1ல ஒன் ஆஃப் த கேரக்டர் ஹிடன், அதே F2 ஜென்ரேஷனில் ரெண்டுமே எக்ஸ்பிரஸ் ஆகிடுச்சு. அதுதான் நம்ம லா ஆஃப் செக்ரிகேஷன் சொல்கிறோம். நெக்ஸ்ட் லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட், இது டைஹைப்ரிட் கிராஸை பேஸ் பண்ணி சொன்னது. லா ஆஃப் செக்ரிகேஷன் மோனோஹைப்ரிட் டைஹைப்ரிட் ரெண்டுக்குமே அப்ளிகபிள் ஆகும். ஸோ லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் when two pairs of traits are combined in a hybrid, ஹைப்ரிட்னா கேபிட்டல் Y ஸ்மால் y கேபிட்டல் R ஸ்மால் r, இது ஒரு ஹைப்ரிட் இது ஒரு ஹைப்ரிட், ரெண்டுமே வந்து டூ கேரக்டர்ஸ் கம்பைன்ட் ஆகுது. செக்ரிகேஷன் ஆஃப் ஒன் பேர் ஆஃப் ஈச் கேரக்டர் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் தி அதர் பேர் ஆஃப் த கேரக்டர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் Y கேபிட்டல் R கூடயும் சேரலாம், கேபிட்டல் Y ஸ்மால் R கூடயும் சேரலாம், அதே போல் ஸ்மால் y கேபிட்டல் R கூடயும் சேரலாம், ஸ்மால் y ஸ்மால் r கூடயும் சேரலாம். ஸோ இதுதான் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது நெக்ஸ்ட் மோனோஹைப்ரிட் கிராஸ், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இப்போ மோனோஹைப்ரிட் கிராஸில் ஒரே ஒரு கேரக்டர் எடுத்துகிட்டு கிராஸ் பண்ணி நமக்கு மோனோஹைப்ரிட் கிராஸோட ரேஷியோ ஃபினோடைபிக் ரேஷியோ டால் 3 டுவார்ஃப் 1 3:1 வருது. ஸோ 3:1 அப்படின்னாலே மோனோஹைப்ரிட் ரேஷியோ தான். ஜீனோடைபிக் ரேஷியோ 1:2:1 வரும். அதாவது கேபிட்டல் T கேபிட்டல் T1 கேபிட்டல் T ஸ்மால் T2 ஸ்மால் T1. மோனோஹைப்ரிட் கிராஸ் உங்களுக்கு தெளிவாக தெரியும். அதே போல் டைஹைப்ரிட் கிராஸில் உங்களுக்கு வந்து ஃபினோடைபிக் ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் எல்லோ ரவுண்ட் கிரீன், ரிங்கிள்டு எல்லோ ரிங்கிள்டு கிரீன், 9:3:3:1. இந்த 9:3:3:1 எப்படி வந்துச்சு இங்க பாருங்க. மோனோஹைப்ரிட்னா என்ன, ஒரே ஒரு கேரக்டர், டைஹைப்ரிட்னா ரெண்டு கேரக்டர். இப்போ 3:1 into 3:1 மேத்தமெட்டிக்கலா போட்டோம் அப்படின்னா 3 3s are 9, 3 into 1 3, 1 3 3, 1 into 1 1. இப்படி தான் உங்களுக்கு டைஹைப்ரிட் கிராஸ் ரேஷியோ வந்துச்சு. ஸோ டைஹைப்ரிட் கிராஸ் ரேஷியோவில் எப்படி பண்ணாங்க தெரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 9 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 9 ரவுண்ட் எல்லோ உங்களுக்கு வந்துடும். அதே போல் ரவுண்டு க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ரவுண்டு க்ரீன் சொல்கிறாங்க. ரவுண்டு க்ரீன் அப்படின்னா கேபிட்டல் R ஸ்மால் r ஸ்மால் y ஸ்மால் y, இதுதான் ஒரு கேபிட்டல் ஆராவது இருக்கும் இந்த மூணும். அதே போல் ரிங்கிள்டு எல்லோ அப்படின்னா இந்த மூணு ரிங்கிள்டு எல்லோ, அக்கு வச்ச மாதிரி இருக்கு பாருங்க, தமிழில் அக்கு வச்ச மாதிரி இருக்குது. தென் கடைசியாக இருக்கிறது ரிங்கிள்டு க்ரீன் 1 ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அந்த சிம்பிள்ஸ் எல்லாம் வச்சு. நெக்ஸ்ட்டு பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் மேத்தமெட்டிக்கல் ரூல்ஸ் யூஸ்ஃபுல் இன் சால்விங் ஜெனட்டிக் ப்ராப்ளம். இது ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் சொல்கிறேன், கேபிட்டல் T ஸ்மால் t இந்த மாதிரி நமக்கு மோனோஹைப்ரிட் கிராஸ் ரேஷியோ கிடச்சிதா. இதில் நமக்கு மோனோஹைப்ரிட் கிராஸ் ரேஷியோவில் ஹெட்ரோசைகஸ் ஜீன் பேர்ஸ் எவ்வளோ இருக்குது, ஒன்று தான், ஒரு பேர் தான் ஜீன் பேர். இதில் ஹெட்ரோசைகஸ்னால் இந்த ரெண்டும் வேறையாக இருக்கணும். அப்போது உங்களுக்கு நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேமிட்ஸ் எவ்வளோ ஃபார்ம் ஆகும், இங்கே n = 1. ஏன்னா ஹெட்ரோசைகஸ் பேரை n வச்சுக்க சொல்லிட்டாங்க. அப்போ n = 1. அப்போ 2^1 எவ்வளோ, 2. அப்போது நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேமிட்ஸ் 2 டைப்ஸ் வரும். கேபிட்டல் T ஸ்மால் Tல 2 டைப்ஸ் ஆஃப் கேமிட்ஸ் வந்துடுது இல்லையா, அதான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜீனோடைப்ஸ்னு பார்த்தா 3^1, ஒரு ஜீனோடைப் தானே, n = 1ங்க. அப்போ 3 அப்போ கேபிட்டல் T ஸ்மால் t ஜீனோடைப் 3 வந்துருச்சா, 1 3 டைப் ஆஃப் ஜீனோடைப்ஸ் வந்துருச்சு. அதே போல் நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃபீனோடைப்ஸ் அப்படின்னா டால் டுவார்ஃப், இந்த ரெண்டுமே டாலாக இருக்கும், இது டுவார்ஃபாக இருக்கும். 2^1 அந்த ஹெட்ரோசைகஸ் நம்பரை போட்டுக்க வேண்டியதான். ஸோ அப்போ டைஹைப்ரிட் கிராஸில் ஹெட்ரோசைகஸ் பேர் எவ்வளோ இருக்கும், 2 இருக்கும். ட்ரைஹைப்ரிட் கிராஸில் 3 இருக்கும். அப்போ டைஹைப்ரிட் கிராஸில் எத்தனை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேமிட் ஃபார்ம் ஆகுதுன்னா 2^2 4 டைப்ஸ் ஆஃப் கேமிட்ஸ் ஃபார்ம் ஆகும் எங்க, டைஹைப்ரிட்ல. அதே போல் டைஹைப்ரிட்ல நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஜீனோடைப்ஸ் எவ்வளோ வரும், 3^2, 3 3s are 9 ஜீனோடைப்ஸ் வரும். நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃபீனோடைப்ஸ் எவ்வளோ வரும், 2^2 4 ஜீனோடைப்ஸ் வரும். சாரி ஃபீனோடைப்ஸ் 4 ஃபீனோடைப்ஸ் வரும். அதான் டைஹைப்ரிட் கிராஸில் 4 ஃபீனோடைப்ஸ், ரவுண்ட் எல்லோ
ரவுண்ட் கிரீன், wrinkled yellow, wrinkled green 4 phenotypes வந்துச்சுல அதுதான். சரி, இப்போ incomplete dominance அப்படின்னு பார்க்கும்போது one of the two alleles of a gene is dominant over each other. Example snapdragon சொல்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொன்றுமே டாமினண்டா இருக்கும், ஒண்ணுக்கு ஒன்று டாமினண்டா இருக்கும். ஏது வந்து கம்ப்ளீட் டாமினன்ட் நமக்கு சொல்ல முடியாது. ஸோ இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் ஸ்னாப்டிராகன். ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 1:2:1 தான். ஃபீனோடைபிக் ஜீனோடைபிக் ரேஷியோ ரெண்டுமே 1:2:1. அதே போல் கோடாமினன்ஸ் அப்படிங்கும்போது ஏபிஓ பிளட் குரூப் எக்ஸாம்பிள் சொல்கிறோம். சைமல்டேனியஸாக ஒரே சமயத்தில் 2 அல்லீலுமே எக்ஸ்பிரஸ் ஆச்சுன்னா அது ஏபிஓ blood groupingல இருக்கக்கூடிய கோடாமினன்ஸ்க்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ்னா இன்ஹெரிட்டன்ஸ் கண்ட்ரோல்ட் பை 3 or more genes. அதான் நம்ம பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ்க்குறோம். ஸ்கின் கலர் அண்ட் ஹைட் இன் ஹியூமன்ஸ், அது ரெண்டும் பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ்க்கு எக்ஸாம்பிள். பிளியோட்ராபி அப்படிங்கிறது a single gene, ஒரு ஜீன் ஒரு கேரக்டர் தாங்க கண்ட்ரோல் பண்ணும், அது நார்மல். ஒரு ஜீன் மோர் தென் ஒன் கேரக்டர் கண்ட்ரோல் பண்ணா அதுக்கு பேரு ஃபினைல் கீட்டோனூரியா, அதாவது பிளியோட்ராபி. எக்ஸாம்பிள் ஃபினைல் கீட்டோனூரியா. செக்ஸ் டிட்டர்மினேஷன்ல இங்க நம்ம தப்பா இருக்கு, இந்த இடத்துல மட்டும் மாத்திக்கங்க. நீங்க ஹியூமன்ஸ் அண்ட் ட்ரோசோஃபைலால XX XY டைப் இருக்கும், XX ஃபீமேல் XY மேல் டைப் இருக்கும் ஹியூமன்ஸ்லையும் ட்ரோசோஃபைலாலையும். XX XO டைப் இன்செக்ட்ஸ்ல கிராஸ் ஹோப்பர், காக்ரோச் அண்ட் ரவுண்ட் வார்ம்ஸ்ல இருக்கு. ZW ZZ டைப், ZW வந்து ஃபீமேலு, ZZ வந்து மேலு, பேர்ட்ஸ் அண்ட் சம் ரெப்டைல்ஸ்ல இருக்கு. ஹேப்ளோ டிப்ளாய்ட் மெக்கானிசம் வந்து உங்களுக்கு ants, honey bees நமக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. வாஸ்ப் இதெல்லாம் இருக்கு, ஞாபகம் வச்சுங்க, எக்ஸாம்ல கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஜெனடிக் டிசார்டர் ரொம்ப சிம்பிள் தான். ஆட்டோசோமல் ரிசசிவ் டிசார்டருக்கு எக்ஸாம்பிள் நம்ம புக்ல இருக்கிறது சிக்கிள் செல் அனிமியா, ஃபினைல் கீட்டோனூரியா, தாலசேமியா இதெல்லாம். ஆட்டோசோமல் டாமினன்ட்க்கு எக்ஸாம்பிள் மயோட்டோனிக் டைஸ்ட்ரோஃபி நம்ம புக்ல இருக்கிறது. செக்ஸ் லிங்க்டு ரிசசிவ் டிசீஸ் அப்படின்னா ஹீமோஃபிலியா, கலர் பிளைண்ட்னஸ் இதெல்லாம். சிண்ட்ரோம் அப்படின்னு அதாவது குரோமோசோமல் டிசார்டர்ஸ்ல வரக்கூடிய சிண்ட்ரோம் வரும்போது டவுன் சிண்ட்ரோம், அதோட கேரியோடைப் நியூக்ளியஸ்ல இருக்கக்கூடிய குரோமோசோம் நம்பர் ட்ரைசோமி 21 இன்ஸ்டெட் ஆஃப் 20 அதாவது 21st குரோமோசோம்ல 2 இருக்கிறதுக்கு பதிலாக 3 இருக்கும், அதான் ட்ரைசோமி. அதோட கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் அந்த பேஷண்ட்ஸுக்கு என்ன மாதிரியான கேரக்டர்லாம் இருக்கும்னா ஷார்ட், ப்ராட், பாம். ஸோ பாம் குட்டியாக ப்ராடாக இருக்கும். தென் மென்டல் ரிட்டார்டேஷன், அவங்க பாடியே குட்டியாக தான் இருப்பாங்க, பாம் ரொம்ப ப்ராடாக இருக்கும். மென்டல் ரிட்டார்டேஷன்னா மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்கும். ஸ்மால் ரவுண்ட் ஹெட் இருக்கும். பார்ஷியலி ஓப்பன் மவுத் வித் ஃபர்ரோடு டங், நல்லா குழியாக இருக்கிற மாதிரி டங் இருக்கும். டர்னர் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது 45 குரோமோசோம் ப்ளஸ் XO டைப், செக்ஸ் குரோமோசோமில் ஒன்று கம்மியாக இருக்குது. ஃபீமேல் வித் ரிட்டார்டட் செக்ஷுவல் டெவலப்மெண்ட், ரூடிமெண்ட்ரி ஓவரிஸ், அவங்களால குழந்தை பெற்றுக்கவே முடியாது. வெப்டு நெக் அண்ட் கார்டியோவாஸ்குலர் அப்நார்மாலிட்டிலாம் இருக்கும். கிளைனிஃபெல்டர் சிண்ட்ரோம் அப்படின்னு பார்க்கும்போது 47 குரோமோசோம் ப்ளஸ், அதாவது இந்த 47 குரோமோசோமில் இந்த 45 குரோமோசோம் டோட்டல் நம்பர், அதில் ஒரு செக்ஸ் குரோமோசோம் கம்மியாக இருக்குது. இங்கே டோட்டலாக 47 குரோமோசோம் இருக்குது, ஒரு செக்ஸ் குரோமோசோம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸ்டிரைல் மேல், அவங்களுக்கு ஃபெர்டிலிட்டி இருக்காது, வித் ஸ்மால் டெஸ்டிஸ், பிரஸ்ட் டெவலப்மெண்ட் இதெல்லாம் இருந்தால் அது வந்து கிளைனிஃபெல்டர் சிண்ட்ரோம். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ரிவிஷனில் நம்ம இப்போது பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவில் நான் மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் கடகடன் நடத்திடலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.